கவிதை உறவு அமைப்பின் சார்பில் நடைபெற்ற 52ஆம் ஆண்டு விழாவில் ராஜா சுவாமிகளுக்கு ஆன்மீக செல்வர் விருது வழங்கப்பட்டது. சென்னை தியாகராய நகரில் இலக்கிய அமைப்பின் 52ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்வில் நீதியரசர் ஜெகதீசன், தொழிலதிபர் விஜி சந்தோஷம், இயக்குநர் லிங்குசாமி, மல்லை தமிழ் சங்க தலைவர் மல்லை சத்யா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது தமிழ் துறையில் பல்வேறு சாதனை புரிந்த சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. ராஜா சுவாமிகளுக்கு ஆன்மீக செல்வர் விருது வழங்கப்பட்டது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய நீதியரசர் ஜெகதீசன், ஏர்வாடியார் இலக்கியத்திலும் கவிதைகளிலும் சிறந்து விளங்கியவர் எனவும் தான் மட்டும் இதில் சிறந்து விளங்கக்கூடாது என்ற காரணத்தால் கவிதை உறவுகள் என்ற அமைப்பின் மூலம் பல சகோதரர்களை ஒன்றிணைத்ததாகவும் கூறினார். தமிழ் மக்கள் எங்கெல்லாம் உலகத்தில் உள்ளார்களோ அங்கு சென்று அவர்களிடம் பேசி தமிழ் இலக்கியத்தின் மீது ஈடுபாடு கொண்டு வந்தவர் ஏர்வாடியார் என புகழாரம் சூட்டினார். தொடர்ந்து ஆன்மீக செல்வர் விருது பெற்ற ராஜா சுவாமிகள் நமது வேந்தர் தொலைக்காட்சிக்கு சிறப்பு பேட்டி அளித்தார். அப்போது பேசிய அவர், இந்த விருது தாம் ஆன்மீக பணியை மேற்கொள்வதற்காகவும் பல நூல்களை எழுதுவதற்கும் கவிதைகள் உறவு அமைப்பின் சார்பில் தன்னை தேர்வு செய்து விருது வழங்கியதற்கு நன்றி தெரிவித்தார். கவிதை உறவுக்கு முதல்ல என்னுடைய நன்றிகள். இது போன்ற பல பட்டங்களை நான் எப்பொழுதுமே போய் அதை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்தவன் அல்ல. அதை வாங்குவதற்கு காரணமாக திகழ்ந்த ஐயா லேனா தமிழ்வாணன் அவர்களும் ரவி தமிழ்வாணனும் முக்கிய காரணமாக இருந்தாலும் இங்கு பார்த்த பிறகுதான் தெரியுது அது எவ்வளோ பெரிய முக்கியமான நிகழ்வாக இருக்கிறது. இந்த ஆன்மீக செல்வர் என்ற பட்டம் என்பது இது என்னை ஈன்ற தாய்க்கும் என்னை இந்த அளவிலே விட்டு இரண்டாவது தாயாக இருந்த என் மனைவிக்கும் தான் இது சாரும். ஏன்னா அவங்க ஃப்ரீயாக விடலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் பிடிச்சாங்கன்னா அது கஷ்டமாக போயிடும். அதனால் அவங்களுக்கும் இந்த ஆன்மீக செல்வர்ங்கிற பட்டம் அவங்களுக்கு உரித்தாகிறது என்பதையும் அதைவிட மேலாக ஒவ்வொரு நிமிடம் நான் பெற்ற என் பக்தர்கள் எல்லாம் எதை வேண்டுமானாலும் எனக்காக செய்வதற்காகவும் அவர்கள் என்ன பயனடைந்தாலும் அவர்கள் இப்படியெல்லாம் எங்கள் சாமி வரணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அன்பான பக்தர்களுக்கும் இந்த ஆன்மீக செல்வர் பட்டம் அவர்களுக்கும் உரித்தாகட்டும்னு கூறி, இங்கே தொலைக்காட்சியின் வாயிலாக பல நிகழ்வுகளை நீங்கள் பார்த்துருக்குறீங்க. அந்த நிகழ்வுக்கெல்லாம் உங்களுடைய ஆறுதலும் உங்களுடைய அந்த ஆர்வமும் உங்களுடைய அந்த வரவேற்பும் தான் இந்த பட்டம் அளவிற்கு கொண்டு போய் விட்டிருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் இந்த பட்டம் பெற்றது அவர்கள் கொடுத்த அத்துணை பேருக்கும் நன்றி, அதற்கு காரணமாக இருந்த இருவருக்கும் நன்றி. நீங்களெல்லாம் எதிர்பார்த்து இதை பெற வேண்டும் என்ற அந்த ஆவலில் இருந்ததற்கும் நன்றி அல்ல ஆசி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.